சித்தாரா தாண்டா அந்த அம்மாக்கு யாரு இல்லன்னு போவோம். நான் சொல்றது பதில் கரெக்டா சொன்னா வாய் தர இல்லையா தெரியாது சொல்றேன். இந்த அம்மாவுக்கு தெரியாது சத்தியமா தெரியாதுப்பா. இந்த அம்மாவுக்கு சீர்வரிசை யார் வீட்டு நீங்களா எழுதுல கூட அண்ணன் அக்கா தஞ்சி பொண்ணு தானே என்ன செஞ்சு மாட்டாங்க கப்புங்க மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அங்காள அம்மாவுக்கு சீர்வரிசை அம்மாவுக்கு யாரு அண்ணன் தம்பி பெருமாள் எந்த பிறந்த கண்ணனா அம்மாவோட அருமைய பெருமையை தெரியலாம். அவர் இல்லைன்னா இன்னைக்கு அங்காள அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அம்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய காரணம் யாரால நாமத்தை கீறி இந்த அம்மாவுக்கு பித்து வெறி பிடிக்கும் போது கபாலத்தை கையில் கொண்டு பசி பசி பசின்னு காரிமேல சுற்றிருந்தார். தேவியும் எம்பெருமானும் அதுபோல அம்மா பார்த்தாங்க. அண்ணா தங்கையே தங்கச்சி வரத பார்த்து என்னால தாங்க முடியல. அதனால மூணு பிண்டம் உருவாக்கி மூணு பிண்டத்தை நாமத்தை இருக்கக்கூடிய ரத்தத்தை கீழ்த்தி பிண்டத்தை ஒரு சாதத்தை கலந்து லட்சுமி தேவி கையால முதல்ல அம்மா சொல்றாங்க. லட்சுமி தேவி முன்ன வர அம்மா ஆடினு வர அம்மா பிண்டத்தை கொடுக்க ஒரு பிண்டத்துக்கு அந்த கபாலமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா கை விட்டு போகுது.